அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டேரக்டர் சங்கர் அவரோட இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சித்தார்த், பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர், விவேக் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடித்து வெளியே வந்திருக்கிற இந்தியன் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்தியன் 2 இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்தியன் 1 நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கலைஞர் டிவியில் கூட நிறைய போட்டிருக்காங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன ஆகும்னா, லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக தான் பெத்த மகனையே இந்தியன் தாத்தா கொண்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவார். அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுவார்னா, வெளிநாட்டில் அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் வர்மக்கலை சொல்லி கொடுத்துட்டு அவர் பாட்டு அவர் லைஃப் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ இங்கே என்ன ஆகும்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர் அவங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அந்த யூடியூப் சேனலில் இந்த சமூக கருத்துக்கள், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் வந்து எடுத்து போட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் போய் அடிலாம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த சமூக பிரச்சனைலாம் பேசுறதுனால, போராட்டத்துக்குலாம் போகிறனால. அப்போ தான் இங்கே நடக்கிற இந்த லஞ்சம் வாங்குறது, சமூக பிரச்சனைலாம் தீர்க்கணும் நம்மளால் மட்டும் முடியாது, நம்ம வீடியோ போட்டால் மட்டும் முடியாது, இதெல்லாம் தட்டி கேட்க ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. யாரா அப்படி இருக்கான்னு கேட்கும்போது, அப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இந்தியன் தாத்தா, இந்த பிரச்சனைலாம் தீர்வுன்னா இந்த இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி அந்த இந்தியன் தாத்தா வர வைக்கிறதுன்னு கேட்டால், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் இந்தியன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி விட்ருவோம். அந்த ஹேஷ்டாக் கண்டிப்பாக இந்தியன் தாத்தா பார்ப்பார். பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்ளை பண்ணி இந்தியாவுக்கு வந்துடுவார். அவர் வந்து தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறது, யாராலும் தீர்க்க முடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் கொடுப்பாங்க இந்தியன் தாத்தாக்கு. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா பார்த்துட்டு இந்தியாவுக்குமே வந்துடுவார். இப்படி இந்த சின்ன பசங்களோட பேச்சை கேட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியன் தாத்தாக்கு இங்கே என்னெல்லாம் நடக்குது, இங்கே இருக்கிற லஞ்சத்தை ஊழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா அழிச்சாரா இல்லைன்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 40 நிமிஷம்லாம் ஆகவும் ரொம்ப சூப்பராக போச்சு. சித்தார்த்தும் பிரியா பவானி சங்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நடத்துவாங்க. நம்மளே சொன்னால அந்த யூடியூப் சேனல் அவங்க போடுற வீடியோஸாக இருக்கட்டும், அப்புறம் லஞ்சத்துக்கு காட்டுறதுக்கு இந்த லஞ்சம் இப்போல்லாம் அரசு அதிகாரி வாங்குறாங்க, அந்த சீனாக வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. இந்தியன் தாத்தா இந்தியாக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நடக்கும். இந்தியன் தாத்தா வந்து இந்தியா கூப்பிட்றது, அவர் வர்றது, அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். அவர் இந்தியாக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் வந்து படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும். அவர் எப்போ இந்தியாக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரோ அப்போ இந்த படம் படுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் எந்திரிக்காது. ரொம்பவே ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் போயிட்டே இருக்கும். அதுவும் பார்த்து கமலஹாசன் சார் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர சீன் தான் நமக்கு வெறுப்பே ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வருவார், ஒருத்தர் போட்டு தள்ளுவார், ஒருத்தர் போட்டு தள்ளுவார், அப்படியே போயிட்டுருக்கும். போட்டு தள்ளுறது வந்து டக்குன்னு போட்டு தள்ளலாம். ஆனால் போட்டு தள்ளுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு டைலாக் பேசிகிட்டே இருப்பேன். அதான் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு நமக்கு சலிச்சே போயிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக எடுத்து வச்சிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மன வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்தியன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா கெட்டப்புக்கு மேக்கப் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. பார்த்தாலே இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா மாதிரி தெரிவார். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டிருக்காங்க, தாத்தான்ற ஃபீலே வர மாட்டேங்குது. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லேயும் வந்து அப்படியே சொத்தப்பி வச்சிருக்காங்க. சித்தார்த் அவர்கள் வர சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் சரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில அவர் வர சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, கூட நடிச்ச பிரியா பவானி சங்கர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் படத்தில் நம்ம எதுக்காக போவோம்னா அவரோட ஆக்டிங்கை பார்க்க தான். ஆனால் அவருக்கு இந்த படத்தை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு சீனே வைக்கல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சீனும் வந்து அவர் வராரு, யாரோ ஒருத்தர் கொள்றாரு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீன்ஸ் மாற்றி வச்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒன்றில் அந்த வர்மக்கலை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒன்றில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வர்மக்கலை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு வரும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வர்மக்கலை மூலமாக ஒருத்தர் அடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டே இருக்கா. சார் வந்து அடிச்சு சொல்லுவார், இந்த மாதிரி போனால் இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரி இருந்தாலுமே அவர் அடிச்சோன்னு இப்படி மாறலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்புற மாதிரி இல்லை. எப்படி ஒருத்தன் கையில் அடித்தா பாட்டு பாடிட்டே இருப்பான், ஒருத்தன் வந்து அடிச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பானாமா. அது வந்து வர்மக்கலை மூலமாக அவர் அடிச்சிட்டாருன்னா அடிச்சு வந்து அவரால் ஒரு இடத்துல நிற்க முடியாது, அதனால் வந்து ஓடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சீன் வந்து லாஜிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து எஸ்.ஏ. சூர்யா அவர் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டர். அவர் வந்து ஒரு சும்மா 2-3 சீன் வந்துட்டு போகிறார். இப்போ எஸ்.ஏ. சூர்யா எல்லாமே இந்த படம் எடுத்திருந்தாலுமே ஒரு ஃபீலே இருந்திருக்காது. எஸ்.ஏ. சூர்யா இந்த படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மேபி வந்து படத்துக்கு அவர் லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதில் வந்து அவர் நிறைய ஸ்கோப் கொடுத்து கொடுக்கலாம். ஆனால் இந்த படத்தில் பெரிய எஸ்.ஏ. சூர்யாவை சுத்தமாக வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை வளர்த்தி புட்டிப்பால் கொடுத்தாலுமே அதை பற்றி திருட்டுப்பால் தான் குடிக்க போகணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இந்தியாவுக்கே வருவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே துரத்தை அடிச்சிட்டு இருப்பாங்க, இந்தியா விட்டு வெளியே அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் எதுக்காக அவர் இந்தியா வரணும், அவர் எதுக்கு திரும்பி போக சொல்லணும், நீ வானா வரதுக்கு போகிறதுக்கு இந்தியன் தாத்தா என்ன நீ வச்சு ஆளாடா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. அந்த பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 ஒன்று எடுக்கிறாங்கல்ல, இந்த படத்தில் நிறைய சீனை கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் இந்தியன் 3 வந்து செகண்ட் பார்ட்டாக கொடுத்து 2 ஒரே படமாக கொடுத்தா கூட ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். படத்தோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3க்கு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு இந்த இந்தியன் 2 பார்த்துட்டு அந்த இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா, சங்கர் சாரோட படமாக இருக்கட்டும், கமல் சாரோட படமாக இருக்கட்டும், நீங்கள் அவங்க கரையிலே பார்த்த ரொம்ப மோசமான படமாக கண்டிப்பாக இது இருக்கும்.